கைஸ் வெல்கம் பேக் டு ஐ எம் யூர் டு கைடு சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி டைமண்ட் பெயிண்டிங் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் தேவைப்படும். இது எல்லா வீட்லேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க என்னென்ன திங்ஸ் தேவைன்னு இப்போ காட்டுறேன். கைஸ், நம்மளுக்கு வந்து இப்போ ட்ராயிங் ஷீட்லேருந்து 2 ஸ்ட்ரைப்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், சிசர், ஒரு பென்சில், ஒரு ஸ்கெட்சோட நிப்பை வந்து உடச்சிருக்கேன், ஒரு க்ளே ரோலர், க்ளூ ஸ்டிக், ஒரு ரவுண்ட் கண்டெய்னர் சர்க்கிள் போட, அப்புறம் இந்த சிம்கீஸ், எரேசர், ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இந்த சிம்கீஸ்லாம் போடுறதுக்கு, ஒரு ப்ரௌன் கலர் பென்சில். எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மாதிரி சிம்கி இருக்கும்னு நம்ப முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சிம்கீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க 2 அந்த ட்ராயிங் ஷீட் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடில் வந்து நான் குட்டியாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால் பேக் சைடு இருக்கிற இதை வந்து ரவுண்டாக போட்டுக்க போகிறேன். மேலே இருக்கிறது பண்ணால் கொஞ்சம் எனக்கு பெருசாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எது வேணால் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை வந்து 3 இது பண்ணணும். வாங்க பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆப்பிள் தான் ட்ரா பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஆப்பிள் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள் எப்படி நான் ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி டாட்ஸாக சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது தான் வந்து ஆப்பிள் எப்படி ட்ரா பண்ணணும்னு காட்ட போகிறேன். இப்போது இந்த ரவுண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டுப்போம், ஒரு ஆர் மாதிரி போட்டுப்போம். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி டபிள்யூ மேலே ஆர். இது எல்லாத்துக்கும் அப்படியே பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது இந்த சைடு எக்ஸஸில் இருக்கிற இந்த மீதி ரவுண்டை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டெம் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டெம் போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.